students, standard 8 chapter 1 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து exponents and powers. An expression that represents a repeated multiplication of the same factor is called the power. எந்த ஒரு ஃபேக்டரை திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த ஃபேக்டர் தான் நமக்கு என்ன பண்ண போகிறோம் பவர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 பவர் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ கீழே உள்ளது இந்த 5 வந்து பேஸு, இந்த 2 வந்து என்னது பவரு, இல்லாட்டி இந்த பவர் என்னன்னு சொல்லலாம் எக்ஸ்பனண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பவர்ஸ் வித் பாசிட்டிவ் எக்ஸ்பனன்ட்ஸ் அப்படின்னா இங்கே பேஸ் வந்து ஒரு நம்பர் இருக்குது, அந்த பேஸில் உள்ள நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பவர்னு சொல்கிறோம். இந்த பவரில் இருக்கிற நம்பர் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 2 பவர் 1 ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்குறோம். ஏன்னா 2 வந்து 1 டைம் தான் இருக்குது, அதனால் ஒரு தடவை தான் 2 எழுதியிருக்கிறோம். இப்போ ஆன்சரும் அதே 2 தான் வரும். இப்போ 2 ஸ்கொயர்டு இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம் 2 பவர் 2ன்னு சொல்லுவோம் ஈக்குவல் டு 2 பவர் 2 அப்படின்னா 2 வந்து 2 டைம்ஸ் வந்து வருது அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 4. 2 பவர் 3 ஈக்குவல் டு அப்படின்னா 2 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்குது, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அப்போ 2 2s are 4, 4 2s are 8. இப்போ 2 பவர் 4 அப்படின்னா 2 வந்து 4 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்குது, 2 வந்து 4 டைம்ஸ் எழுதியிருக்கிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் 16 அப்படின்னு வரும். 2 பவர் 5 அப்படின்னா 2 வந்து 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்குது, இங்கே 5 டைம்ஸ் 2 எழுதியிருக்கிறோம். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் 32 வரும். இப்படி மேலே உள்ள நம்பர்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது, இப்படியே நிறைய நம்பர்ஸ் வந்து நம்ம எழுதிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பவர்ஸ் வித் 0 அண்ட் நெகட்டிவ் எக்ஸ்பனன்ட்ஸ். கீழே பேஸ் இருக்குது, இந்த பேஸுக்கு மேலே பவர் வந்து 0 இருக்குது அப்படின்னா கீழே பேஸ் வந்து எனி நம்பராக இருக்கலாம், பேஸு 0வாக இருந்தால் the value of that number is 1. அதே மாதிரி பேஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த பவர்ஸ் இல்லாட்டி எக்ஸ்பனண்ட் வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா தென் how will you write அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேலே 1 போட்டுக்குவோம் பை இந்த 2 வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்குது 1 டைம்ஸ் வந்திருக்குது. அப்போ 2 பவர் இங்கே வந்து 1 போட்டுக்கோங்க. இப்போ 1 பை 2. இதே மாதிரி 2 பவர் -2ன்னு கொடுத்துருக்குது, 1 பை இங்கே 2 பவர் 2. 2 பவர் 2ன்னா 2 வந்து 2 டைம்ஸ் வருது, 2 2s are என்ன வரும் 4, 1 பை 4. இப்போ 2 பவர் -3 அப்படின்னா 1 பை கீழே வர்றப்ப அந்த பவரில் இருக்கிற மைனஸ் சைன் வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ என்ன 1 பை 2 பவர் 3. இப்போ 2 வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கும், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 2s are 4, 4 2s are 8. therefore 1 by 8 அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம லாஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். லாஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் லா என்ன சொல்லியிருக்கிறாங்க, பேஸ் வந்து சேமாக இருக்கும், அதோட பவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேஸு சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட பவர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 4. இங்கே பாருங்கள் பேஸ் வந்து சேமாக இருக்குது, பவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேஸ் அப்படியே எழுதியிருக்கிறோம், பவர்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். 3 + 4 அப்படின்னா என்ன வந்திருக்குது 7, 2 பவர் 7. இதுதான் வந்து ப்ராடக்ட் லா. அடுத்தது கோஷன்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். பேஸ் வந்து சேமாக இருக்குது, பவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது டிவிஷனில் இருந்துச்சுன்னா என்ன கொண்டு பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே மேலே கொண்டு வர போகிறோம். பேஸு சேமாக இருக்கிறதுனால பேஸ் வந்து மாறாது. இந்த பவர்ஸை பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருந்தால் மேலே கொண்டு வரப்போ மைனஸில் மாறும், மைனஸில் இருக்கிறப்ப மேலே கொண்டு வரப்போ ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ பேஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு பேஸ் மட்டும் போட்டிருக்கிறோம். இங்கே மேலே உள்ள பவர் வந்து எம் அப்படியே இருக்குது, கீழே உள்ள பவர் இப்போ மேலே கொண்டு வர போகிறோம். இங்கே வந்து ப்ளஸ் என்ன இருக்குது, மேலே வரப்போ என்ன ஆகுது மைனஸ் என்ன ஆகுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். 2 பவர் 5 பை 2 பவர் 3. 2 இங்கே 5 அப்படியே போட்டாச்சு, 3யை மேலே கொண்டு வாங்க. இந்த ப்ளஸ் 3 வந்து மேலே வரப்போ -3 ஆகுது. 5லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், இப்போ 2 பவர் 2. அடுத்தது வந்து பவர் லா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, பவர் லா தேர்ட் லா. அப்போ ஏற்கனவே ஏ பவர் எம் கொடுத்துருக்குறாங்க, அதில் ஹோல் பவர் என்னும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2 பவர்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா பேஸை அப்படியே வச்சுக்கிட்டு பவர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a power m whole power n equal to
ஏ பவர் எம் இன்ட்டு என். பவர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம், பேஸ் வந்து அப்படியே போட்டிருக்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3 பவர் 2 ஹோல் பவர் 3. பவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2வும் இந்த 3யும் தான் பவர்ஸ். இப்போ 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த பேஸ் 3யை அப்படியே வச்சுக்கோங்க. பேஸ் 3 அப்படியே இருக்குது, 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் 6. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே பேஸ் வந்து எனி நம்பர், இங்கே வந்து பவர் 0. எனிதிங் பவர் 0 அப்படின்னா வேல்யூ வந்து 1 தான் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஏ வந்து நமக்கு என்னவாக இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 பவர் 0 ஈக்குவல் டு 5. கீழே எனி நம்பர் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். 5 பவர் 0 இருக்கலாம், 7 பவர் 0 இருக்கலாம், 6 பவர் 0 இருக்கலாம். என்ன இருந்தாலும் பவர் 0 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து என்ன தான் வரும், 1 தான் வரும். 5th சம்மில் பார்த்தீங்கன்னா ஏ பவர் மைனஸ் எம்னு சொல்லியிருக்கிறோம். இதை எப்படி நம்ம மாற்றுறது பாசிட்டிவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அந்த ஏ பவர் மைனஸ் எம்மை அப்படியே கீழே கொண்டு வந்துடுவோம். மைனஸில் இருக்கிற பவர் வந்து கீழே வர்றப்போ ப்ளஸில் ஆகிடும். இப்போ எம் வந்து அதில் இன்டீஜர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா 2 பவர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 கீழே கொண்டு வரப்போ மைனஸில் உள்ளது ப்ளஸ்ஸாக மாறும் 1/2 பவர் 3. அப்புறம் 6th ஒன் பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் இன்ட்டு பி பவர் எம். பேஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ பேஸை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பவர்ஸை மொத்தமாக சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம், ஒரே பவராக போட்டுக்கலாம். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 3. இப்போ 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணி மேலே உள்ள ஒரே பவரை போட்டுக்கோங்க. 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் 6, பவர் வந்து 3 அப்படியே போட்டிருக்கோமா. இப்போ 7th ஒன் பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் பை பி பவர் எம். பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர்ஸ் வந்து சேமாக இருக்குது. இப்போ ஏ பை பி அப்படியே போட்டாச்சு, ஒரே பவர்ஸில் எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4 பவர் 2 கீழே 5 பவர் 2. இங்கே வந்துங்க பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர்ஸ் வந்து சேமாக இருக்குது. இப்போ எப்படி எழுதுவோம், 4ஐயும் 5ஐயும் அப்படியே எழுதிட்டு ஒரே பவர் தானே ப்ராக்கெட் போட்டுட்டு என்ன செஞ்சுக்கலாம், 2 போட்டுக்கலாம். ஓகே சில்ட்ரன்.